வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு நாவல் தான் பார்க்க போகிறோம். அதோடைய டைட்டில் என்னென்னா த கோல்டன் ஃபின்ச். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா டாரா தத். ஆத்தருடைய டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் தியோ டக்கர், இவங்க வந்து நரேட்டர். நெக்ஸ்ட் கேரக்டர் ஆண்டி பார்பர், இவங்க வந்து யாருன்னா தியோ டக்கருடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் கேரக்டர் ஜேம்ஸ் ஹாபி ஹாபர்ட், இவங்க வந்து யாருன்னா ஜேம்ஸ் டக்கருடைய பிஸ்னஸ் பார்ட்னர். நெக்ஸ்ட் கேரக்டர் வில்டன் வெல்லி பிளாக்வெல், இவங்க வந்து ஒரு ஓல்டு மேன். நெக்ஸ்ட் கேரக்டர் பைப்பா, இவங்க வந்து ரெட் ஹேர் கேர்ள். நெக்ஸ்ட் கேரக்டர் போரிஸ் பப்ளிகோஸ்கி. ஓகே, வாங்க சம்மரி பார்க்கலாம். இந்த நம்மளுடைய நரேட்டர் இருக்கா இல்லையா தியோ டக்கர், இவர் வந்து ஒரு 13 year old பாய். இவர் வந்து இவர் அம்மா கூட வந்து ஒரு மியூசியத்துக்கு வந்து போகிறாங்க. அந்த மியூசியத்துடைய நேம் வந்து மெட்ரோபொலிட்டன் மியூசியம் ஆஃப் ஆர்ட். எதுக்காக அங்கே இந்த மியூசியம் வந்து போகிறாங்க அப்படின்னா, அந்த மியூசியத்தில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இவங்க அம்மா என்ன செய்கிறாங்க, இந்த நரேட்டரை வந்து கூட்டிகிட்டு அங்கே வந்து போகிறாங்க. அங்கே வந்து எக்ஸிபிஷனில் வந்து மாஸ்டர் பீஸ் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. யாருடையது அப்படின்னா டச் உடைய மாஸ்டர் பீஸ் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இவங்களுடைய இந்த நரேட்டருடைய அம்மாவுக்கு வந்து இந்த பெயிண்டிங்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி யாருடையது ரொம்ப பிடிக்கும்னா கேரல் ஃபெப்ரிட்டஸோடைய ஒரு மாஸ்டர் பீஸ் தான் வந்து என்னது கோல்டு ஃபின்ச். இந்த கோல்டு ஃபின்ச் தான் நமக்கு வந்து டைட்டிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இந்த டைட்டில் வந்து என்ன டைட்டில், ஒரு மாஸ்டர் பீஸ் பிக்சருடைய டைட்டில் தான் வந்து என்னது இந்த கோல்டு ஃபின்ச். அந்த மியூசியத்தில் வந்து இவங்க இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் நம்மளுடைய நரேட்டர் வந்து ஒரு கேர்ளை வந்து பார்க்குறாங்க. அந்த கேர்ள் வந்து அந்த எல்டர் மேன் கூட வந்து இருக்கிறாங்க. அந்த கேர்ள் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அவங்களுடைய ஹேர் எல்லாம் எப்படி இருக்குன்னா ரெட் கலர் ஹேராக வந்து இருக்குது. நமக்கு எல்லாமே வந்து ப்ரௌன் கலர் பிளாக் கலர் ஹேர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அந்த கேர்ளுக்கு வந்து ஹேர் வந்து ஃபுல்லாக வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ அந்த கேர்ளை வந்து நம்மளுடைய நரேட்டர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நரேட்டருக்கு வந்து அந்த கேர்ளுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அவங்க என்ன செய்கிறாங்க, மியூசியத்தை வந்து சுற்றி வராங்க. ஸோ இப்படி மியூசியத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும்போது சடனாக என்ன ஆகுதுன்னா ஒரு பாம்பு வந்து பிளாஸ்ட் ஆகுது. ஸோ அந்த டைமில் நரேட்டருடைய மதர் அண்ட் இன்னும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இறந்து போகிறாங்க. ஸோ நரேட்டர் வந்து சேஃபாக தான் இருக்கிறாரு அண்ட் அந்த கேர்ளுமே வந்து சேஃபாக இருக்கிறாங்க. நிறைய பீப்புள்ஸ் வந்து இறந்து போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நரேட்டர் வந்து ஒரு சின்ன பையன் தானே, 13 வயசு பையன், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டருக்கு வந்து தெரியவே இல்லை. அந்த டைமில் அதில் வந்து ஒரு ஓல்டு மேன் வந்து இருக்கிறார். அவருக்கு நேம் வந்து ஃபஸ்ட் வந்து இதில் மென்ஷன் பண்ணல, ஒரு ஓல்டு மேன் அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்கு. இந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நரேட்டர்கிட்ட ஒரு ரிங்கும் ஒரு மெசேஜும் வந்து கொடுத்துட்டு அவர் என்ன செய்கிறாரு, இறந்து போகிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிக்சரை வந்து கை காமிப்பார். ஸோ நரேட்டருக்கு வந்து எதுவுமே வந்து புரியலை. இப்போ நரேட்டர் வந்து திங்க் பண்ணுறாரு, ஓ இந்த ஓல்டு மேன் வந்து ஏதோ ஒரு பிக்சரை வந்து காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சர் பக்கம் போய் பார்க்கும்போது அது வந்து என்ன பிக்சர், இந்த ஓல்டு ஃபின்ச் பிக்சர். ஸோ இவர் என்ன செய்கிறாரு, அந்த பிக்சரை அதில் இருந்து எடுத்துகிட்டு நரேட்டர் வந்து ஓடுறாரு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு எதுவுமே வந்து நரேட்டருக்கு வந்து தெரியாது. எடுத்துகிட்டு அந்த பிளேஸ்லேருந்து லெஃப்ட் ஆகிறாரு. இப்போ நரேட்டருடைய பேரண்ட்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இப்போ அவர் வந்து எங்கே இருக்கிறார் அப்படின்னா நரேட்டருடைய ஒன் ஆஃப் தி ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஆண்ட்ரி பார்பர். அவருடைய ஆண்ட்ரி பார்பருடைய ஃபேமிலி வந்து ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலி. அவங்க வந்து ஒரு பார்க் வெனு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து நம்மளுடைய நரேட்டரை வந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு நரேட்டர் வந்து அந்த ரிங்கையும் மெசேஜையும் வந்து யார்கிட்ட வந்து கொடுக்குறாருன்னா அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னரான ஜேம்ஸ் ஹாபி ஹாபர்ட் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இந்த டைமில் தான் வந்து நரேட்டருக்கு வந்து அந்த ஓல்டு மேனுடைய நேம் வந்து தெரிய வருது. என்ன அப்படின்னா வில்டன் வெட்லி பிளாக்வெல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இவங்க வந்து இந்த நம்மளுடைய நரேட்டர் அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆன்டிக் ஷாப் பிஸ்னஸ் தான். அந்த ரெட் கேர்ளுடைய நேமும் இப்போ தான், ரெட் ஹேர் கேர்ளுடைய நேமும் வந்து இப்போ தான் தெரிய வருது, பைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேர்ளுடைய பேரண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, இறந்துருப்பாங்க. அவங்க வந்து கேன்சர்னால் வந்து இறந்துருப்பாங்க. இந்த கேர்ள் வந்து யார் கூட வந்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தா அப்படின்னா ஒன்று வந்து அந்த ஓல்டு மேன் அந்த வெல்ச்சி கூட வந்து, இனியும் ஒன்று வந்து யாருன்னா இந்த நரேட்டருடைய பிஸ்னஸ் பார்ட்னரான ஜேம்ஸ் ஹாபி ஹாபர்ட் கூட வந்து வாழ்ந்து வந்துட்டுருக்குறாங்க. இதில் நீங்கள் வந்து கிளியராக வந்து பார்க்கணும், நரேட்டரோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நாவலில் நம்ம என்ன பார்த்தோம், நரேட்டர் வந்து அவருடைய அம்மா கூட வந்து மியூசியம் போயிருக்காங்க. அதில் வந்து அம்மா வந்து என்ன செஞ்சுட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இந்த நாவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சுட்டாங்க, நரேட்டருடைய ஃபாதர் வந்து இவங்களை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க.
போயிருக்காங்க, எங்கேயோ அவர் வந்து போயிருக்காரு. ஸோ இப்போ தான் நரேட்டருடைய ஃபாதர் வந்து என்ன செய்கிறாரு, ரீஎன்ட்ரி ஆகிறாரு. நரேட்டருடைய ஃபாதர் வந்து அவரை வந்து எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னா லாகா வெகாஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து போகிற டைமில் நரேட்டர் என்ன செய்கிறாரு, அந்த பெயிண்டிங்ஸையுமே வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் இவருக்கு வந்து யாரையுமே வந்து தெரியாது இல்லையா. அந்த டைமில் தான் இவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க. அவங்க நேம் தான் வந்து போரிஸ். போரிஸும் வந்து ஒரு எமிக்ரெண்ட் தான். எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா உக்ரைன்லேருந்து வந்திருக்காங்க. இந்த 2 சில்ட்ரன்ஸுடைய பேரண்ட்ஸும் என்ன செய்கிறாங்க, ஜாபுக்கு வந்து போகிறாங்க. இவங்க 2 பேரும் தனிமையாக தான் இருக்கிறாங்க. அந்த டைமில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அன்வான்ட் திங்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸ்மோக் யூஸ் பண்ணுறது, ஆல்கஹால்ஸ் இதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து போரிஸ் வந்து நம்மளுடைய நரேட்டர்கிட்ட வந்து கேட்குறேன், எதுக்காக நீ இப்படி வந்து ஆல்கஹால் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத விஷயம் எல்லாமே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணிவிட்டு என்னெல்லாம் வேண்டாத வேலை உண்டா எல்லாமே வந்து பண்ணுறாங்களாம். இந்த கேர்ள்ஸ் எல்லாம் தப்பாக பண்ணுறது, ஸோ ஃபைட் பண்ண போகிறது, இப்படிப்பட்ட விஷயம் எல்லாமே என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்க. பண்ணிக்கிட்டு இவங்க அடுத்து ஆல்கஹால் எல்லாமே வந்து ஓகே ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னே வந்து தெரியலை. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் போரிஸ் வந்து இப்படியெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு எல்லாமே வந்து சொல்கிறாங்க. பட் என்னாலும் நம்மளுடைய நரேட்டரை வந்து கேட்குறது மாதிரி இல்லை. இப்போது நரேட்டருடைய ஃபாதருக்கு வந்து என்ன இருக்குன்னா கடன் வந்து இருக்குது. அவர் நிறைய பேர்ட்டேருந்து காசெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ எப்படி இந்த காசெல்லாம் வந்து ரிட்டர்ன் கொடுக்க போகிறது அப்படின்னு தெரியல. சடனாக ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் என்ன ஆகுறாரு, நரேட்டருடைய ஃபாதர் வந்து இறந்து போகிறாரு. இப்போது நரேட்டருக்கு என்ன பண்ணணுன்னே தெரியலை. ஏன்னா அவர் அப்பா வந்து காசு வாங்கியிருக்கிறதெல்லாம் இனி இவர் தானே வந்து திரும்ப கொடுக்கணும். இவர் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா நரேட்டர் வந்து நியூயார்க்கு வந்து போகிறாரு. ஒரு எதில் வந்து போகிறாருன்னா கிராஸ் கண்ட்ரி பஸ்ஸில் வந்து போகிறாரு. அங்கே போய் இவர் வந்து யாரை வந்து மீட் பண்ணுறாருன்னா ஹாபியை வந்து மீட் பண்ணுறாரு. ஹாபியை வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா இவரை வந்து வார்மாக வந்து வெல்கம் பண்ணுறாரு. பைப்பா வந்து ஸ்விட்சர்லாண்டில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க 8 இயர்ஸ் ஆஃப்டர். ஸோ இவ்வளோ வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 8 இயர்ஸ் ஆஃப்டர் உள்ளதை வந்து காமிக்கிறாங்க. இப்போ நரேட்டருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வந்து ஆகுது. யார் கூட அப்படின்னா அவருடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு கூட வந்து என்கேஜ்மெண்ட் ஆகுது. அண்ட் இப்போ இவர் வந்து அவருடைய பிஸ்னஸில் வந்து ஒரு ஃபுல் பார்ட்னராக வந்து ஆகிக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் பார்ட்னராக இருந்தார். இப்போ வந்து ஒரு ஃபுல் பார்ட்னராக வந்து ஆகிக்கிறாரு. பட் நரேட்டருக்கு வந்து யாரை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பைப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து லண்டனில் வந்து அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து இருக்கிறாரு. ஸோ இப்போ அவர் வந்து அவருடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் கூட வந்து என்ன ஆகுது, என்கேஜ் ஆகுது. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து காசுக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டூப்ளிகேட் ஆன்டிக்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணி அந்த டூப்ளிகேட்ஸ் ஆன்டிக்ஸை வந்து ஒரிஜினல் ஆன்டிக் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, செல் பண்ணி அவ்வளோ நிறைய அமௌண்ட் எல்லாமே வந்து வாங்கிக்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஜேம்ஸ் ஹாபிக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இப்படி பண்ணதுனால நரேட்டர் வந்து ரொம்ப வந்து கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, தப்பாக வந்து காசு வந்து ஏர்ன் பண்ணுறோமே, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருக்குது. போரிஸ் வந்து இப்போ ரொம்பவே வந்து ரிச் ஆகிட்டார். அவர் வந்து காசு எல்லாமே வந்து எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா ராங் வேல தான் என்ன செய்கிறாரு, ஏர்ன் பண்ணுறாரு. நேர்மையான வழியில் எதுவுமே வந்து ஏர்ன் பண்ணலை. போரிஸ் வந்து இப்போ நரேட்டர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து நான் ஒரு பிக்சர் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பிக்சரை நான் உனக்கு தெரியாமல் நான் வந்து திருடிட்டேன். இப்போ அந்த பிக்சர் வந்து என் கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து திரும்ப வந்து அந்த பிக்சரை வந்து சேல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ நரேட்டர் வந்து என்ன சொல்கிறார், இல்லை எனக்கு அந்த பிக்சர் வந்து திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா ஆம்ஸ்டர்டாமுக்கு வந்து போகிறாங்க. போரிஸ் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா காசுக்காக அந்த பிக்சரை வந்து இனி ஒரு டீலர்கிட்ட வந்து சேல் பண்ணியிருப்பார். இப்போது ஆம்ஸ்டர்டாமில் போய் அந்த டீலரை வந்து பார்க்குறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தையில் லைட்டாக கிளாஷ் ஆகி என்ன ஆகுது, அடி வைக்கிறாங்க. ஒரு பர்சன் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா போரிஸோட ஹேண்டில் வந்து ஷூட் பண்ணுறாரு. நரேட்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த பர்சனை, போரிஸை வந்து ஷூட் பண்ண பர்சனை என்ன செஞ்சுறாரு, கில் பண்ணிடுறாரு. ஏன்னாலுமே அவங்களுக்கு என்ன செய்யலை, பெயிண்டிங் வந்து கிடைக்கல. இப்போ போரிஸ் வந்து காணாமல் வந்து போயிடுறாரு. இப்போது நம்மளுடைய நரேட்டர் மட்டும் எலோனாக இருக்கார். ஸோ அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியல. அவர் தனிமையாக உட்காந்து ஆல்கஹால் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அவருக்கு வந்து நியூயார்க்குமே வந்து போக முடியலை. ஏன்னா அவருடைய பாஸ்போர்ட் வந்து போரிஸ் கையில் இருக்குது. போரிஸை வந்து காணும். ஸோ இப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஓகே நான் சூசைட் பண்ணிடலாமா அப்படின்னு உள்ள ஒரு தாட் வந்து வந்த டைமில் யார் வரா, போரிஸ் வந்து அங்கே வராரு. அங்கே வந்து ஃபியூ டேஸ் ஆஃப்டர் அங்கே வராரு. வந்து அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லா ப்ராப்ளமே நான் வந்து சால்வ் பண்ணிட்டேன். அந்த ஆர்ட்டை எடுத்து நான் வந்து போலீஸ்கிட்ட வந்து கொடுத்துட்டேன் மியூசியமில் வந்து வைக்கிறதுக்காக. அவங்க வந்து இது ஒரு மாஸ்டர் பீஸ் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சரை பற்றி எல்லாம் எனக்கு சொல்லி தந்தாங்க. சொல்லி தந்துட்டு இது காசுமே வந்து என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. சேஃபாக வந்து அவங்கக்கிட்ட கொடுத்ததுக்காக எனக்கு வந்து காசு கொடுத்தாங்க. அந்த காசு வந்து உன்னுடைய காசு தான், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போரிஸ் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க, நரேட்டர்கிட்ட கொடுக்குறாங்க.
வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 பேருமே வந்து நியூயார்க்கு வந்து வராங்க. நம்ம நேரமே வந்து பார்த்துருந்தோம் நரேட்டர் வந்து கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு. எதுக்காகனா இந்த டூப்ளிகேட் ஆன்டிக்ஸ் எல்லாம் கொடுத்தாலே அதனால. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யார்கிட்டையெல்லாம் வந்து இந்த டூப்ளிகேட்ஸ் வந்து செல் பண்ணாரோ அவங்கள்ட்ட போய் அதை வாங்கிட்டு இவர் வாங்கின காசை என்ன செய்கிறாரு திரும்ப வந்து கொடுக்குறாரு. இப்போ வந்து நம்ம எண்ட் ஆஃப் தி நாவலுக்கு வந்துட்டோம். இப்போ இவருக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த பியூப்பா இருக்காங்க இல்லையா இவங்களுக்குமே வந்து நரேட்டர் மேலே வந்து லவ் இருந்திருக்கு. பட் அவங்க என்ன செய்யலை வெளியில் வந்து காமிக்கலை அப்படின்னு வந்து எண்ட் ஆஃப் தி நாவலில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நரேட்டர் வந்து ஹாப்பியாக இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து அந்த கோல்டு ஃபின்ச் ஆர்ட்டை வந்து சேவ் பண்ணியிருக்காரு. அந்த பாம் பிளாஸ்ட் ஆனதுல இருந்தேயுமே வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி தொலைஞ்சு போனதுமே வந்து திரும்ப வந்து சேவ் பண்ணி அதை வந்து என்ன செஞ்சுருக்காரு திரும்பவும் அந்த ஆர்ட் பிளேஸில் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அவர் வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. இவ்வளோ தான் இந்த நாவல். இதில் இருக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த டவுட்ஸ் நான் காமெண்ட் பண்ணுங்கள். லெட்ரேஸ்ட் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னு காமெண்ட் பண்ணுங்கள்.